அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது பேர் தான் கிழாநெல்லி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. காமாலைக்கு சாப்பிட்ற மருந்துன்னு தான் சொல்லுவாங்க. காமாலைக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம பசி இல்லாத இருக்கும்போது இந்த தழையை அரைச்சிட்டு 3 உருண்டை உருட்டிட்டு மோரில் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வயல் ஓரம் தான் இருக்குது, நிறைய இருக்கும் நம்மளுடைய வரப்பில். நானுமே இதை நிறைய சாப்பிட்ருக்கேன், இப்போவும் சாப்பிடுவேன், எப்போவுமே சாப்பிடுவேன். ஏன்னா இது நமக்கு அடிக்கடிக்கு பசி இல்லாமல் போகும்போது இதை சாப்பிட்லாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது. சின்ன வயசில் எங்கள் அப்பா நிறைய எங்களுக்கு கொடுப்பாரு. அவர் அதை கொடுத்ததுனால தான் நானும் இதை இப்போவும் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா பசி எடுக்கும். இது ஒரு நல்ல மருந்து தான். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இதை சாப்பிட்டா என்ன ஆகணும், இதை காலால் மிதிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. நம்ம இயற்கையாக கிடைக்கிற எதையும் நம்ம மதிக்கிறதும் இல்லை, ஈஸியாக கிடைக்கிற எதையும் நம்ம சாப்பிட்றதில்ல. காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காமாலை வந்துச்சுன்னா முன்னெல்லாம் இதை தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க, இது யாரும் மதிக்கிறதும் இல்லை. ஆனால் நான் அப்படி இல்லைங்க, வாரத்தில் ஒரு முறையாவது இதை நான் சாப்பிடுவேன். அப்படியே பச்சையாகவே மென்று சாப்பிட்ருவேன். டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். காலையில் இதை மென்று சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ்ஜு, காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இதை சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.